ஹாய், இது வந்து காஜர் செடி. காஜர்னால் கேரட் சொல்லுவாங்க, ரெட் கலரில் மொழியும். அந்த விதை போட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கேயோ ஒன்று ஒன்று முளைஞ்சிருக்குது. அடுத்தது வந்து என்ன போட்டிருக்குறோன்னா, இது வந்து முள்ளங்கி. இது வந்து பச்சை பட்டாணி செடி. எல்லாமே விதை போட்டது தான். லைனாக போட்டிருக்குறேன். எங்கெங்கேயோ ஒன்று ஒன்று தான் முளைஞ்சிருக்குது. இதுவும் முள்ளங்கி தான். இது வந்து பீட்ரூட். இது எல்லாமே இங்கே தெரியுது அவங்களுக்கு. இதெல்லாம் பீட்ரூட்டு. இது எல்லாமே அவரை விதை போட்டிருக்கலாம். அப்புறம் தோட்டத்தில் வந்து இது எல்லாமே தனியா, கொத்தமல்லி செடி, சீத்தாப்பழம், மாமரம், இது பெரிய கொய்யா மரம். அடுத்தது இதில் நிறையா இருக்குது. இது பச்சை மிளகா. இது இப்போ தான் பூ வைக்கிது. இது தக்காளி செடி போட்டிருக்குறேன். இது விதை போட்டேன். இது எல்லாமே வெறும் பச்சை மிளகா தான் முளையுது. இது வெந்தயக்கீரை. இது பூரா வீணாகிடுச்சு போட்டது எல்லாமே. இது பாலக்கீரை. மல்லிகைப்பூ செடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க. கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து மணி பிளான்ட். ஜிஞ்சின் 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 இது துளசி, செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்லுவாங்க, பேர் தெரியலையே. இங்கே தாடம் சொல்லுவாங்க, அன்னார். இது எனக்கு தமிழில் தெரியல பேர். அன்னார் செடி. இது சின்ன துளசி. சின்னதாக துளசிக்கு சின்னதாக ஒரு விளக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, பிள்ளால் எறும்பு இருக்குது பயங்கரமாக. ஓம் ஸ்ரீ திரிசூல் சாத்தியா. ஓகே, இது பாப்பா சாயந்தரம் ஒன்றா விளக்கு போடுவோம். இது இவ்வளோ பெரிய சீதா மரம். இது அது ஒரு கொய்யா மரம். இது பூ பேர் தெரியல எனக்கு. ஸ்டார் பூ. பியூட்டிஃபுல்லாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மழை சீசனில் ஒரு ஒன்றே ஒன்று வந்துடுச்சுப்பா. ஓகே, எனக்கு கொடுத்தது அதுதான். இவ்வளோ தான் இருக்குது.